பாம்பு சொட்டையை கலட்டி போட்டு போயிருக்கு. இந்த சக்கரை பொங்கல் என்ன நினைச்சாலும் நடக்கும். லிங்கத்துக்கு தண்ணி ஊற்றிக்கணும். முந்தைய திருவிழா பொன்னம்மா அன்னதான மண்டபத்தில் சமைக்கணும். அன்னதானத்துக்கு காமதேனு பண்ணையிலிருந்து முல்லைத்தீவை சுற்றி பார்ப்போம் வாங்கோ. பொக்கனை சந்தி அந்த பக்கம் வந்து பிறந்தன் போகிற பாதை 5 கிலோமீட்டர் அப்பா. யாரும் போனால் ஏறி போகலாமன்னா பஸ் வேறு மாதிரி இல்லை. இதுதான் புளியம்பொக்கனை சந்தி பஸ் ஸ்டாண்ட். இப்போ என்னென்னா இந்த பக்கம் எத்தனை மணிக்குண்ணா பஸ் அளவுகள் வரும்? அங்கால புளியம்பொக்கனை உள்ளுக்கு போகணும். கோயில் திருவிழாக்காண்டி ஒரு பஸ் விட்டுருக்கு. திருவிழாக்காண்டியை விட்டு வளமையாக ஒரு பஸ்ஸே இல்லை. இப்போ இதுலேருந்து 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர் போகிறதுக்குன்னு சொன்னால் ஒன்றில் ஆட்டோ இல்லாட்டி 12 மணி பஸ் தான். 12 மணி பஸ் மற்றபடி வேக்கல் மோடி தேக்கில் கொண்டதில் விட்டுட்டு போகிற இடத்த போயிட்டு திருப்பி எடுத்தாங்க. அப்போ திரும்பி வாரது எங்கே அந்த அன்னதானங்கள் எல்லாம் முடிய பூசி எல்லாம் முடிஞ்சு வித்திரசமாக சிடிபி தான். சரி அது திருவிழாக்கும் 8 நாள் திருவிழா. அப்போ 8 நாள் திருவிழாண்டா அங்கே இப்போ பொங்கி கொண்டிருப்பி நம்மளுக்கு மற்ற கடைசிக்கு நிறைய பஸ் போகும். அதான் பெரிய பொங்கல். கடைசிக்கு அடக்கையில் பஸ் வருவோம். அது இப்போ அது முதலாந்தி இப்போ ஏப்ரல் இந்த முதலாந்தி 5ஆம் திருவிழா 5ஆம் திருவிழா 8ஆம் திருவிழா. இதில் அண்ணன் கடை வச்சுக்க என்ன சின்ன கடை வச்சுக்கிறீங்க சும்மா போவோம் பொழுதுபோக்கு. இந்த இதுக்கு கோயிலுக்கு போகிறார்கள் போகிறார்கள் வாங்குவீங்க வந்தோம். இதில் மரக்கறி கடை இல்லையா? இங்கே தக்காளியை மேலே போய் சாப்பிட்டுட்டு பகுடியை பாருங்கவா மேலே சாப்பிட்டுட்டு வீட்டை கடையிலேருந்து எடுத்து சாப்பிட்டுட்டு கொண்டு வந்து போட்டு வச்சுக்குது. இதுலேயும் ஒரு கோவில் ஒன்று இருக்கு பாருங்க. யாரும் கரைச்சி புளியம்பொக்கனை ஆட்டுக்குட்டியே அந்த சின்ன மரக்கறி பட்டிக்கு ஏற்றி கொண்டு போகிறார். சரி கோவில் அடிக்கிட்ட வந்தாச்சு. இங்கே வேறுங்க ஆடு குளிக்குது. இங்கே தண்ணி குடிக்குது. வணக்கம், யாழ்ப்பாணத்து சுதன். இப்போ வந்து இங்கே வந்திருக்கேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இருந்து இலங்கையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற கரைச்சி புளியம்பொக்கனை நாகதம்பிரான் கோவில். இந்த கோயிலடிக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. கோயிலடிக்கு வந்துட்டேன்னு பாருங்க. பிறகு எடுத்த வீடியோக்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ போகிற வழின்றத்தில் அப்படியே உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன். முல்லைத்தீவை பார்க்கத்தான் வந்தேன், அப்படி இதையும் காட்டுவோம்னு வந்திருக்கிறேன். இதில் விளையாட்டு சாமான் கிடையாது. இரவிரவா பொங்கல் நடந்து கொண்டே இருக்குமாம். 8 நாள் திருவிழா. அதில் வந்து இன்றைக்கு 5ஆவது நாள். வந்த விரத்தில் போய் தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு இன்னொரு ஐயாண்ட கடை இருக்குது. விளையாட்டு சாமான் கிடையாது. கேணியை துப்புரவாகினா எல்லாம். இதுதான் அன்னதான மண்டபம். அன்னதான மண்டபத்தில் சமைக்கணும். அன்னதானத்துக்கு எத்தனை மணிக்கு ஐயா அன்னதானம்? 1 மணிக்கு. இன்றைக்கு என்ன சமையல் எல்லாம்? என்னென்ன கறி? கடையில் இது உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய், பைத்தங்காய், பருப்பு, பெரிய சிறப்பு தான். 8 கறியாம் பாருங்க. இதில் அப்படியே வச்சு சமைப்பினோம். மிளகாய் பொரிக்கணும் பாருங்க. மிளகாய், செத்தல் மிளகாய், உப்பு மிளகாய். இங்கே பாருங்க, உரையில் தான் சமைக்கணும். காரசாரமான சாப்பாடு.
இஞ்சால என்னண்ணா சமைக்கிறீங்க வெண்டிக்காய் குழம்பு இது என்ன எடுக்கலாம் எத்தனை அரிசி அதிகமாக இதுதான் எல்லாம் பித்தல் மிளகா பொரிக்கிறார் இதுக்குள்ள என்ன இதுக்குள்ள என்ன இப்போ அப்பளம் மிளகா வரைக்கிறோம் மற்றது உருளைக்கிழங்கு தக்காளி பழம் போட்டு ஒரு குழம்பு வைக்க போகிறோம். குழம்பு வைக்க போகிறோம். இன்றைக்கு எல்லாமே எத்தனை குழம்பு மொத்தமாக? இன்றைக்கு ஒரு 5-6 குழம்பு வரும். 5-6 கறி அப்பளம் மிளகா பொரியல். எத்தனை நாள் பூசை? 8 நாள் திருவிழா. அதில் இன்றைக்கு எத்தனை ஆகுது நாள்? இன்றைக்கு 5ஆம் பூசை. 5ஆம் பூசை. இன்றைக்கு கூட பூசை முரசு மூட்டை பூசை இன்றைக்கு. ஒவ்வொரு அது என்ன ஒவ்வொரு ஊருக்கு வெள்ளாச்சி மாவட்டத்துக்காக இருக்குது. முரசு மூட்டை எடுத்து ஒவ்வொரு ஊருக்கு ஒரு நாள் பூசை இருக்குது. இன்றைக்கு முரசு மூட்டை பூசை. அப்போ அன்னதானத்துக்கு அவையில் மற்ற பொங்குறாக்கள் எல்லாமே இந்த பக்கம் பொங்குறாக்கள் நேர்த்தி எல்லாம் எல்லாரும் வந்து போக வேணும். அவர் கோயிலை சுற்றி கோயிலை சுற்றி போக வேணும். இரவு எத்தனை மணி மட்டும் இருக்கும் கிட்டத்தட்ட? ராகு வந்து முதலாந்து தான் ஒவ்வொரு நடக்கும். இன்றைக்கு பழமையாக ஒரு 8-9 மணி வட்டம் பூசை இருக்கும். 3 நேரம் பூசையும் நடக்கும். 3 நேரம் பூசையும் நடக்கும். சரி அண்ணா. நீங்கள் எங்கேருந்து வந்துருக்கிறீங்க? நீங்கள் முரசு மூட்டை. இன்றைக்கு கூட வந்துருவா. சரி இன்றைக்கு அப்போ என்ன சிறப்பு? சிறப்பு இன்றைக்கு எத்தனை கிலோ அரிசி இன்றைக்கு போடுறீங்க? இன்றைக்கு ஒரு 300 கிலோ அரிசி. 300 கிலோ வளமையாக போன வருஷம் அப்படித்தான் குறைவில்லாமல் செய்கிறீங்க. குறையில்லை. மற்றது இப்போ மக்கள் எவ்வளவு வருவினம் நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்க? மக்கள் இன்றைக்கும் போன முறை விட கூடும். இன்றைக்கு சங்காவசம் தானே. சங்காவசம் எத்தனை மணிக்கு இது திருவிழா தொடங்கிட்டோம்? திருவிழா தொடங்கிட்டு அன்னதானம் எத்தனை மணிக்கு கொடுப்பினோம்? அன்னதானம் ஒரு 1:30-2 மணிக்கு. 1:30-2 மணி. அந்த திருவிழா காலங்களில் மட்டுமா அன்னதானம் இல்லாட்டி வேறு நாட்களில் வந்தாலும் நீங்கள் பொதுவாக அன்னதானங்கள் பூசை நேரங்கள் அப்படி இருக்கும்? வேறு நாட்களில் அந்த நேர்த்திகள் வைக்கிறாங்க. சாம்பாரோ? இது சாம்பார் இல்லை பூசணிக்காயும் பூசணிக்காய் மரம் ஒழிக்கலாம். அப்பா அண்ணல் பறக்குதா அன்னைக்கு சும்மா பாருங்க. இந்த பக்கம் நீத்துக்காயா? அப்பா பாருங்க நீத்துக்காய் சாவனம் பண்ண. சமையல் கண்டே வந்திருக்கிறீங்களோ இல்லாட்டி கூட? ஒரு கோயில்களுக்கு கண்ட்ராக்ட் பாதி போவீங்க. அது சரி வச்சுக்கிறேன். பால் புளிஞ்சு வச்சுக்கிறேன் பாருங்க. இன்றைக்கு வந்து முரசு மூட்டைக்காரத்தை திருவிழாவா தாத்தா வர பாருங்க. இது பார்த்தீங்களா எடுக்க வேணாமா? அங்கே சொல்லி நான் எடுக்க. ஐயா வணக்கம். வணக்கம். உங்களோட திருவிழா பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. திருவிழா பற்றி என்னது சொல்கிறோம்? நாங்கள் இங்கே பாருங்க, நாங்கள் பண்ணுற பாட்டு என்ன வர்றீங்க? வில்லங்க வாழைக்காய் வெட்டுறார் வேற வில்லங்க பாட்டு வாழைக்காய் சீவி கொண்டு வந்துடும். சீவுறார். ஏன் என்ன கஷ்டமோ? கஷ்டம் தானே. பின்ன என்னய்யா நீங்களே இப்படி சொல்றீங்க? அப்போ பொடியல் என்ன பண்ணுவீங்க? பொடியலுக்கும் கஷ்டம் தானே ஐயா. பொடியலும் வாழைக்காய் சீவுறாங்க. சும்மா விளையாட்டாரு. அக்காவே அம்மாவே எல்லாருக்கும் கஷ்டம்தான். எத்தனை வாழைக்காய் எத்தனை கிலோ உண்டைக்கு? வாழைக்காயோ? அது எண்ணு கணக்கு இல்லை. எண்ணு கணக்கு இல்லை. இதெல்லாம் எங்கேருந்து வந்துருக்குது? இதெல்லாம் நாங்கள் அங்கே கிளிநொச்சி சந்தையில் பண்ணினோம். கிளிநொச்சி சந்தைக்கு. அதுக்கு தம்புள்ள அந்த பக்கத்தில் என்ன வேறு மேலே? சரி சரி. இன்றைக்கும் கூட பூசை. அது என்ன பூசை இல்லைங்க? ஒரு ஊர்க்காரர் அப்படியோ? சரி சரி. ஒரு ஊர்க்காரர். சரி சரி சரி. வருஷம் செய்கிற பூசை. அப்போ இது வருஷம் நடுவரும் செய்தோண்டு தான் போகலாம். சரி சரி சரி. நீங்கள் தாத்தாவோ இல்லை? 5ஆம் பூசை நாங்கள்லாம் செய்கிறோம். 5ஆவது தம்பி பாருங்க வெட்டுறாரு. அண்ணன் பாருங்க இவர் வெட்டுறாரு. சரியான சுகம் போல. வேற ஒருத்தர் வந்து வாழைக்காய் ஒவ்வொருத்தர் முகத்தை திருப்பினோம். இஞ்சால இன்னொரு ஐயா வாழைக்காண்ட மேலான சீவி கொடுக்க அங்கால வெட்டு போடுது. வார கதைப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊரே முந்தைய திருவிழா. இதில் பாருங்க வெங்காயம் பட்டிங்கன்னா வெங்காயம் உரிக்கிறாள் காணையில் உரிச்சா ஜெயிக்கிறேன். அம்மா வணக்கம். என்ன பேர்? பொன்னம்மா. இன்னைக்கு என்ன மாதிரி கூட திருவிழா போகுது? நல்லா போகுது. எத்தனை மணிக்கு தொடங்கும் பூஜை? பூஜை 12 மணிக்கு. வருஷம் நீங்கள் செய்கிறீங்க. எத்தனை கிலோ வெங்காயம்? 25 கிலோ. எத்தனை மணிக்கு தொடங்கி நீங்கள் உரிக்க? இரவா? அப்போ அங்கேருந்து வந்தது என்னதுல? வாகனம் டிராக்டரில் வந்தது.
அந்த போகிறதா பண்ண இரவு தான் தங்கச்சி மேர் மரவள்ளி வட்டி வச்சுக்கணும் உள்ளி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்களோட பேர் என்னம்மா? பாக்கியம். பாக்கியம். இரவே வந்துட்டீங்களோ? இப்போதான். இங்கே சின்ன வெங்காயமா? பெரிய வெங்காயம் எதுக்கு, சின்ன வெங்காயம் எதுக்கு போட போறீங்க? தாளிக்கிறது. தாளிக்கிறதுக்கு பாருங்க, சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு தான். இது வந்து மிளக்கறி வெட்டுற மடம். சாப்பாடு வந்து சமைச்ச முறை இங்கே தான் கொண்டு வந்து வைப்பினோம். தான் கிளிநொச்சி புளியம்பொக்கனை நாகதம்பிரான் கோவில் பாருங்க. அது இந்த கோபுரம் அப்படி இருக்காண்டு. இந்த கோபுரம் பாருங்க, புதுசாக தான் காட்டியிருக்கணும். இந்தியாவில் வந்து போலீஸ் ஹோட்லைன் இவங்களோட மடம் மாதிரி இருக்கு பாருங்க. நாகதம்பிரான் கோயிலுக்கு மேலே இருக்குது ஒரு ஓவியங்கள், சிற்பக்கலைகள் அதில் பாருங்க. கரைச்சி புளியம்பொக்கனை சிவன் கோவில். சிவன் இந்த வரலாற்றை பற்றி கேட்போம் யார்கிட்டையாவது. இங்கே பாருங்க, இதில் பால் குடம் எடுத்து கொண்டு வரீங்க. அப்படி காட்டி வச்சுக்கணும், நல்லா இருக்குது. தூணு அல்லாது இந்த நிறத்தை பாருங்க, நல்ல வடிவாக இருக்குது. பொன் நிறத்தோட சேர்த்து கட்டி வச்சுக்கணும். காவடி இருக்குது, பெரிய காவடி இருக்குது, சின்ன காவடி. மற்ற ஆம்பளையில் தேங்காய் ஒரு ஆள் ஐயா வச்சுக்க கையில் பாருங்க. வரை அடிக்க தொடங்கிட்டு கோயிலை சுற்றி வர போயினோம். இந்த கோயிலில் வரலாறு போட்டிருக்கணும் பாருங்க. சிற்பம் அதுக்கு செதுக்கி வச்சிருக்கணும். இதுலயும் இருக்கு பாருங்க, சிற்பமாக செதுக்கி வச்சிருக்கணும். கோயிலுக்குள்ளுக்கு போய் பார்ப்போம். இதில் இந்த கோயிலில் அடிக்கல் நாட்டப்பட்டதை பற்றி போட்டிருக்கோம் பாருங்க. கோயிலுக்குள்ளுக்கு போகிறதுக்கு நுழைவாயில் பகுதியில் நிற்கிறேன். இது வந்து பழைய கோவில் பாருங்க, கோயிலின் உட்புறம் கொடிக்கம்பம் பழைய கோயில். இப்போ உள்ளுக்கு திருத்தி அதையே வச்சு சுற்றி காட்டி இருக்கிறோம். நல்லா இருக்குது. விபூதி, சந்தனம், குங்குமம் பாருங்க. கோயிலுக்குள்ளுக்கு அந்த பால் குடத்தை கொண்டு போயிட பாருங்க.
சிறுவன் பாருங்க காவடி எடுத்து வச்சுட்டார். இந்த பால் குடம் கொண்டு வந்தது தானே, அதுலேருந்து ரக்கி வச்சிருக்கிறேன் பாருங்க. பால் குடம் கொண்டு வந்தது தானே, அதில் வந்து அதில் தேங்காய் வச்சு போட்டு இங்கே வந்து ஐயர்கிட்ட பாலை கொடுத்து உள்ளுக்கு அபிஷேகம் நடக்குமா. புளியம்பக்குன்னா நாகதம்பிரான் கோயிலில் உள்ளுக்கு இருக்கிற பகுதி பாருங்க அப்படி இருக்காண்டு. கோயிலில் இருக்கிற வாகனங்கள் பாருங்க, இதெல்லாம் சாமியை தூக்கி கொண்டு போகிற திருவிழா காலங்களில். இதில் வந்து உள்வீதின்ற தெற்கு புறம். அம்மனுக்குரிய சந்நிதி. விநாயகர் சன்னிதானம். கோயிலுண்டா வெளிப்புற வீதி பாருங்க, இதுலேருந்து பார்க்க தெரியுது. அங்கால பொங்கல்கள் பொங்கி கொண்டிருக்கணும். இஞ்சால அன்னதானத்துக்கு சமைக்கணும். அந்த பக்கம் தான் நான் வந்த பாதை. இதில் ஒரு குட்டி சிவலிங்கம் இருக்குது பாருங்க, மூலஸ்தானம் நினைக்கிறேன். தம்பி எந்த ஊரில் இது வாரீங்க? புளியம் பொக்கனையோ இங்கே தான். நீங்கள் பொங்குறீங்களா? இந்த அபிஷேகத்துக்கு பயன்படுத்தப்படுற குடம் பாருங்க. அபிஷேக தண்ணி என்ன ஐயருள்ளுக்கு அந்த பூசை செய்துன்ற அபிஷேக தண்ணியா. கோபுரத்தின் பின்பக்கம் பாருங்க. என்னென்னா இது இந்தியாவிலேருந்து வந்து தான் இந்த கோபுரத்தை வந்து செய்தவை. என்னென்னா இதில் பாருங்க பெரிய ஒரு அரச மரம் இருக்குது. இதெல்லாம் இந்த நாகதம்பிரான் அப்படின்னு சொல்கிற இந்த கோயிலுக்குரிய கடவுள் அவர் வந்து இங்கே வாரவராமன்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது, நம்பிக்கை. போய் பார்ப்போம். இது அரச மரத்துக்கும் அரச மரமும் வேறு ஒரு மரம் 3 மரம் சேர்ந்துருக்குண்ணே. அதில் இன்னொரு மரம், அதுக்கு கழிஞ்சால் இன்னொரு மரம். கேட்போம் போய். நேர்த்திக்கா வேண்டி வேறு நேர்த்தியெல்லாம் கட்டி வச்சிருக்கேன். கும்பம் மற்ற சமயங்கள் எல்லாத்தையும் இதுகளுக்கெல்லாம் தேங்காய் கொண்டு வந்து வச்சுருக்கணும். முருகன் சந்நிதி தான் இந்த கோயிலுண்ட உள்பகுதி பாருங்க. உள்வீதி என்னென்ன மேலே கோயிலுண்ட கோபுரம் தான் பழைய கோயிலுண்ட அமைப்பு பாருங்க. கையில் பால் சட்டி எடுத்துக்கொண்டு வருவாங்க நாகதம்பிரான் நாகத்துக்கு. இதா பாருங்க. ஒரு மரம் இருக்குது, என்ன மரம்னு சொல்லி தெரிஞ்சாக்க சொல்லுங்க. கோப்ப மரட்டேன். அது என்னது? எது அங்கால எடுக்க போகிறேன். அதான் இங்கே தண்ணி ஊற்றினோம், லிங்கத்துக்கு தண்ணி ஊற்றினோம். இந்த நாகலிங்கம் அதான் ஒரு நெருப்படம். அது இன்றைக்கு வளமையாக வாங்க. அதில் ஒரு பாம்பு சொட்டையை கலட்டி போட்டு போயிருக்கு. இந்த பெரிய பாம்பு என்ன? ஆமாம், பெரிய நாகம் பாருங்க. நாகதம்பிரான் இந்த இடத்துல அடிக்கடி வந்துட்டு போகிறவரேண்ணா. இதில் அதுக்குரிய பூசை வழிபாடுகள் நடக்குது. இதுதான் வசந்த மண்டபம். ஆக்கள் வேறுங்க நேற்றுக்கு நடந்து வந்து கொண்டிருக்கணும். அரச மரத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு சந்நிதிகள் இதில் வேறுங்க. இது ஒரு சந்நிதி இருக்குது. அந்த மரத்துக்குள்ள வந்து நாகம் சொட்டையை காட்டி போட்டு போயிருக்குது. ஆமாம், என்னத்தை சொல்ல வேண்டியது, நல்லா இருக்குது பார்க்க. பொங்கி போட்டு கொண்டு வந்து வச்சிருக்கிறேன் பாருங்க. நான் போய் அங்கே பொங்குறதையும் காட்டுறேன். இதுதான் மூலஸ்தானம் போல். மூலஸ்தானம் வரலாறு எல்லாம் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். நல்லா இருக்குது பாருங்கள். அந்த ஓவியங்கள் அது மாட்டு வண்டியில் கொண்டு வந்த வேண்டைக்கு. இதில் பாருங்க தண்ணியை தெளித்து கொண்டு போயினோம். காரணம் வந்து இங்கே வெயில் அண்ணல் பறக்குது. கால்கள் ஒரு இடம் இது. வெப்ப மரத்துக்குள்ள இருந்து பொங்கினோம்.
எடுக்கலாமா அண்ணா எடுக்கலாமா பொங்கல் பாருங்க சக்கரை பொங்கல் அம்மா மூன்று பொங்கல் பொங்கப்படுது இந்தா சக்கரை பொங்கல் தானே சக்கரை பொங்கல் அம்மா தேங்காய் திருவிழா கிளிநொச்சியிலேருந்து தான் வந்திருக்கேன் பிரம்மன் நகர் பிரமந்தனார் விஸ்வமாடு ஏன்னா தெரியல நான் ஜாழ்ப்பாணம் அப்போ பொங்கி நம்ம மூன்று பேரும் ஒரே குடும்பம் போல பேரும் நீங்கள் அங்கேருந்து வந்திருக்கீங்களாம்மா நாங்கள் தர்மபுரம். தர்மபுரம் எப்படி இருக்கு இந்த கோயில் இந்த பொங்கல் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த கோயிலை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ள முடியுமா? இந்த கோயிலை பற்றி எங்களுக்கு என்ன இந்த காலத்துலேருந்து தெரியும். என்ன மாதிரி எத்தனை ஆண்டு வரலாறு சொல்லுங்க கொஞ்சம். அந்த காலத்துலேருந்து இது சாமி இங்கே 2 நல்லூர் கோயிலில் ஒன்று இருந்துச்சு, இங்கே ஒன்று இருந்துச்சு. நல்ல மகிமை இது நகம்புறம், நல்ல மகிமை. அதனால அது நாங்கள் என்னன்னாலும் எங்களுக்கு வந்து அது சந்தோஷத்தை கொடுக்கும், நிம்மதி, என்ன நினைச்சாலும் நடக்கும். நீங்கள் ஒவ்வொரு வருஷம் வருவீங்க? நாங்கள் ஒரு வருஷம் வருவோம். இதில் வச்சு கும்பிடுவோம். பொங்கல் வந்து எவ்வளோ நாளைக்கு தொடர்ந்து? 10 நாளைக்கும் பொங்கல். காப்பு கட்டினதுலேருந்து எத்தனை மணி கோயிலுண்ட கோபுரத்துண்ட இஞ்சாலி பக்கம் இதெல்லாம் நின்று பொங்கினோம். அது வந்து மணி கோபுரம். இதுலேயும் வச்சு பொங்கி கொண்டிருக்கணும் பாருங்க. ஆமாம், அங்கேருந்து வந்திருக்கிறீங்க? வட்டக்கச்சி பொங்கல், சக்கரை பொங்கலோ? சக்கரை பொங்கல் எப்படி இருக்குது பொங்கல்? நல்லா இருக்கு, சந்தோஷமா எல்லாம் பால் பொங்க அதை அள்ளி ஊற்றினோம். எல்லாரும் பட்டக்கச்சியோ? இவ்வளோ வெறும் பட்டக்கச்சி. சரி, இந்த பொங்கல் நடந்து கொண்டிருக்க இடம் வந்து இதில் தான் பாருங்க. அதில் ஒரு பெரிய பொங்கல் ஒன்று பொங்கின பானையில் முன்னுக்கு தான் இருக்குது, போய் பார்ப்போம். இதெல்லாம் பொங்கல் பொங்கி கிண்டி கொண்டிருக்கணும். இன்னும் பேரிச்சம்பழம் போடிக்கணும் பாருங்க. அண்ணன் பட்டக்கச்சி தான்? இல்லை, நாங்கள் தேவிபுரம். சிறுவர் மாதிரி விளையாடி திரிக்கணும். தம்பி தேங்காய் திருவிழா பாருங்க. திருவுங்க நல்லபடியா டிராக்டர் வருவார். பக்கத்தில் திரியுதா, பயமா கிடக்கு. சின்ன திருவன் நம் இந்த எங்க போய் அங்க இருந்தாலும் அடிக்கணும் போல. கோயிலுக்கு வந்திருக்கிற ஆக்களை பாருங்க, இத்தனை பேர் உண்டு. இன்றைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேலே வந்திருப்பினோம். இதை பாருங்க, இந்த மரத்துக்களை ஓய்வெடுக்கிற மக்கள் இருந்து. தட்டு விற்பனை செய்கிற இடம் அவங்க பாருங்க. இதில் தேங்காய் அதுகள் இதெல்லாம் வச்சிருக்கணும். வாழைக்குலை. இதில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தெற்கு வீதியில் ஒரு சுற்றி பார்க்குற இடத்துல ஒரு கோழி மற்ற சேவல் எல்லாம் வந்து அடைச்சி வச்சுருக்கணும். அது என்ன காரணம்னு சொன்னால், இப்போ நேத்திக்கு விடுறதாம். இதை வந்து கடைசி பொங்கல் விற்பனைக்கு, அதாவது ஏலத்தில் விடுவினமோ இப்படி. இப்போ வழி வீதியால் சுற்றி கொண்டு கேட்க பாருங்க, அங்கே அதுலேயும் வந்து பொங்கி கொண்டிருக்கணும். இதா பாருங்க, பொங்கல் பொங்கினோம். இதில் மண்பானையில் பொங்கினோம். இதா சக்கரை பொங்கல், பால் பொங்கல் தான். பால் பொங்கல், கற்கண்டு பொங்கல், கற்கண்டு போடுறீங்க. எங்கேருந்து வந்துருக்கீங்களம்மா? பெருத்துறையில இருந்து. தங்கச்சி வணக்கம். தம்பி வணக்கம். என்ன பெயரடா? வேற ஒரு குடும்பமாக வந்திருந்து பொங்கினோம் பாருங்க. பருத்தித்துறையிலேருந்து வந்திருக்கணுமா. சரி, வாரண்ணா.
இங்கே சக்கரை பொங்கல். அம்மா வணக்கம். எங்கேருந்து வந்துருக்கீங்க? இங்கே தான் முல்லைத்தீவு பக்கம். கோயிலுண்ட இது மேற்கு வீதி. சரி, கோயிலுண்ட மேற்கு வீதியிலையும் பொங்குறதுக்கு இடங்கள் இருக்குது. பாதுகாப்பான முறையெல்லாம் எல்லாம் நடக்குது. அதோட வந்து இங்கே பாருங்க லவுட் ஸ்பீக்கர் செட்டு. இது என்ன கடைசி நாளுக்கோ? கடைசி நாளுக்கு இதில் எல்லாம் லைட்டுகள் எல்லாம் போட்டிங்கன்னா வண்ணமே பூசா தொடங்க போதானே? கோயிலுண்ட கோபுரத்துக்கு அப்படியே நேராக வந்து ஒரு 4 மணி நேரம் காக்கள் வந்து இங்கே நோய் படிக்கணும் பாருங்க. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? நல்லையா. நல்லையா. நாட்டில் பெரிய சிறப்பான ஆலயம் இது. இது புளியம்போ போனேன் நாம்பிரான் சொல்லுவாங்க. இது வெள்ளையாட்சிய காலத்தில் வெள்ளை ஆட்சி நேரத்திலேயே தன்னோட சுய காட்டி அதுகள் படமெடுத்து இந்த கோயிலுக்கு கொடுத்து அந்த படம் இப்போ இருக்குது. பங்குனி உத்திரம் எத்தனை நாள்? இது 8 நாள் நடக்குது. 8 நாள் ஒரு புதன்கிழமை விளக்கு வச்சது. வார புதன்கிழமை தான் பொங்கல். புதன்கிழமை விளக்கு வச்சது, வார புதன் தான் பெரிய பொங்கல். இப்போ இதுக்கு என்ன மாதிரியான ஆரம்பம்? அந்த பண்டம் கொண்டு போகிறது முதல் நாளே கொண்டு போகிறது. அது பண்ணம்னு சொன்னால் அது என்ன? அது என்னன்னு சொன்னால் இப்போ பிடாம்பு, நான் பாம்பு படம், அதுக்காக இதுகள் எல்லாத்தையும் கொண்டு அங்கே போகிறது. மீசாலை மீசாலைன்னு புத்தூர் சந்தி அங்கே கொண்டு போய் அங்கே வச்சு அங்கே சந்தைக்கு கொண்டு போகிறது. அவரை கொண்டு போய் அங்கே தண்டல் மாதிரி காசுகள் வரவு சேர்க்கிறது. சாட்சி வச்சு சந்தைக்கு போகிறது. அப்படி இப்போ செவ்வாய்க்கிழமை அங்கே வலிக்கிட்டோம்டா. செவ்வாய்க்கிழமை பின்னேரம் ஒரு 2:30-3 மணிக்கு வலிக்கிட்டா இங்கே கண்டாவளைக்கு வந்து தங்குறது. புதன்கிழமை 11 மணி 12 மணிக்கு வந்துடுவேன் கண்டாவளைக்கு வந்த பிறகு வந்து பின்னேரம் 5:30-6 மணிக்கு தான் அங்கே வண்டி போட்டா இங்கே 7-8 மணிக்கு வந்து சேரும். வந்து தான் அங்கே தான் வளர்ந்து பானை எல்லாம் கொண்டு வரோம். கொண்டு வந்தால் பொங்குறது. வயல் கூடுதலாக வயல் இருக்கடா. இங்கே வயல் தான் கூடுதலாக வயல். நீ தண்ணி தேவையெல்லாம் அப்படி தண்ணி இது காலை போக மட்டும்தான். மழையை பார்த்தா மாறாது. அப்போ மற்ற நேரத்தில் காலை பொத்தம்ன்றது அது இங்கே கொடுத்தது. இப்போ போன வரைக்கும் தான் கொடுத்தது. அது கணக்கில் காலேக்கர் காணி தான் கொடுத்துக்கிறாச்சு. ஒரு இப்போ மழை நேரங்களில் போகத்தில் வந்து விவசாயம் செய்கிறீங்க. மற்ற நேரங்களில் என்ன தொழில்? மற்ற நேரம் சும்மா இருக்கிறான். ஒரு தொழிலும் இருக்கிற வேண்டியா? ஒரு தொழிலும் இல்லை. நீங்கள் என்ன செய்கிறீங்க? நான் சும்மா தான். நாம் இதுக்கு மேசன் வேலை செய்து கொண்டு வந்தேன். இப்போ இயலாது. இந்த கோயில் உள்ளுக்கு ஒரு பெரிய அந்த அரசமத்துக்குள்ள நாவாமுன்ற ஒரு செட்டை உரிச்சு போட்டு அது என்ன? அந்த இடம் என்ன? அதுதான் இருக்கு. அதுதான் அவர்கிட்ட அந்த அரசுக்குதான் இருக்கிறவர். இது எப்படி இந்த வரலாறு உருவாகினது? இது உருவாயினா அந்த நேரத்தில் ஒரு அம்மையாரன்னு சொல்லி ஒரு இதுவும் மற்ற என்ன அவருக்கு என்னன்னு சொல்ற அவருக்கு என்ன உடையாரும் என்ன உடையாரும் அம்மையாருமான்னு சொல்லி அவர் 2 பேரும் இருந்து வந்து வார காலத்தில் அவைக்கு ஒரு பொம்பளை பிள்ளையும் ஒரு இந்த பாம்பும் புறாந்து அப்படியே வளர்ந்து கொண்டு வார காலத்தில் இதை வந்து பொம்பளை பிள்ளைக்கு எல்லாம் செய்தான் கொடுத்தாரு. இந்த பாம்பு தாண்டா அது இன்னும் 5-6 பாம்புல கூட்டி கொண்டு வந்து பெரிய ஆக்கினா அவள் கூட்டி கொண்டு நிற்க வந்து வஞ்சல்களை குழப்புறதும் நன்றதும் அப்படி இருக்கு. சனியனிடம் அப்படி ஆக்கின இப்போ துளஞ்சி போங்கொண்டு விளக்கு மாத்தால அடித்தவன். அதோடு தான் கோச்சு கொண்டு புதூருக்கு போனது. புதூர் நாதம் தான் புதூருக்கு போனது. பேந்திவை காணையிலேருந்து உடனே கனவுல வந்து சொல்லி நான் இன்னிடத்த இருக்கிறேன்னு சொல்லி பேந்திவை போய் அழுது குழுவை பேருந்து கூட்டி கொண்டு தான் வந்தான். அந்த இடம். சரி.
இப்போ பால் குடங்கள் காவடி எல்லாம் எடுக்கிறோம். அது சிறப்பாக விட்டா 1ஆம் தேதி ஏப்ரல். இல்லை நேற்று முந்தின நாள் இல்லை நடுக வந்தேன். நேற்று எல்லாம் 7-8 காடு பறவை காவடி வந்தேன். சரி சரி. நீங்கள் சின்ன வயசில் உங்களோட எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கு 71 வயசு. 71 வயசு. உங்களோட 10 வயசுல இந்த கோயில் இருந்திருக்கு. அப்போக்கு எப்படியோ இருந்தது. அப்போ சின்ன அதுக்கு இப்படிதான் இந்த மரியம் நாங்கள் ஒரு பொங்கலுக்கும் வசூல் பண்ணின காசு தான் இந்த சிறப்பாக வந்துருக்கு. அப்போ இத்தனை வருஷம் சேர்த்த காசு இந்த கோபுரம். இப்போ 3-4 வரியமாக இது கட்டி. அப்போ உள்ளுக்கும் பெருசாக கட்ட போறீங்க கோயில்? இது 302 கிராக்கு பின்னுக்கு இன்னும் வசதியாக போட்டு இந்த மாதிரியாண்டு. சரி 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 ஐயா, நன்றி ஐயா. என்னன்னு சொன்னால் 2 கோபுரம் இருக்குது தானே. இதில் வந்து 2 விதமான தெய்வங்களுக்குரிய ஒரு வழிபாடு. ஒன்று வந்து நாகம் சம்பந்தப்பட்ட வழிபாடு. யாழ்ப்பாணம் இலங்கை என்றாலே நாகர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நாகர் இயக்கரன்னு சொல்லி. நான் இதில் நாகரன்னு சொல்ல வரையில, ஆனால் வரலாற்றின் அடிப்படையில் வந்து நாகத்துக்கும் எங்கள் இலங்கை தமிழர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. அது வந்து இது வந்து சிவனுக்குரிய ஒரு மூலஸ்தானத்துக்கு போகிற வழி. இதில் ஒரு தாசாந்தி நிலையம் இருக்குது சிறுவர் மேல். அதான் தர மோர் கரைச்சி வச்சுக்கிறேன் பாருங்க. கிளிநொச்சி பக்கம் வந்துருக்கும். கிளிநொச்சி மோர் குடிச்சு பார்ப்போம் இந்த மோர் அப்படி இருக்குமாண்டு. நல்ல இந்த மோர் தான் சரியா. கோயிலுக்கு வந்து கொண்டிருக்கிறேன் பாருங்க. பார்த்துருப்பீங்க. இப்போ பூசையில் நடந்து முடிஞ்சுது. இப்போ பூசை நடந்து பாட்டு டிராக்டரில் வரீங்க. நம்ம இப்படி தான் வந்து திருவிழாவுக்கு டிராக்டரில் வரோம்.
வந்த உடனே பிள்ளையார் கோயிலை காட்டணும் தானே. பார்த்தா நான் உங்களை கூட்டி கொண்டு போகிறேன். நான் வந்த உடனே என்ன மடத்துக்கு போட்டேன், தண்ணி விடாய்க்கு தண்ணி குடிப்ப மாட்டேன். இதில் வந்து பால் குடம் எடுக்கிறதுக்கு இங்கே வேறு வேணும். இதான் பிள்ளையார் கோவில். எல்லாம் இங்கே பாருங்க, தேங்காய் எல்லாம் வச்சு வச்சுக்கணும். இங்கே கிளிநொச்சி தானே. யார் எடுக்க போகிற பால் குடம்? நீங்களா? மூன்று பேர் பால் வடிக்கணும் பாருங்க. வேப்பமில்லை தேங்காய் எல்லாம் வச்சுருக்க பாருங்க. தேங்காய் உடைச்சி தான் காலை வேறு வேணும். காவடி பாருங்க, இதால் சுற்றி வர அப்படியே போகுது. இப்போ ஏற்கனவே போன காவடி வந்து சுற்றி வந்துட்டுது. இங்கே பாருங்க, அதில் இப்போ 3 தேங்காய் வச்சு இதெல்லாம் வச்சு பால் குடம் எடுக்க போயிடும். பார்க்கத்தங்க கிட்டத்தட்ட ஒரு 5 காவடிக்கு மேலே வந்து நாவதம்பிரானுக்கு வருது பாருங்க காவடி. நல்ல பாட்டுகள் போட்டு கொண்டு வருகிறோம். உண்மையில் இதை விட சிறப்பு வேறு என்ன இருக்கு பாருங்க. குங்குமம் வைக்கணும். முன்னுக்கு போய் நிற்குது பாருங்க அந்த காவடி. கிட்டத்தட்ட இப்போவே பாருங்க 4 காவடி வந்து நிற்குது. 1 போகுது, 3 வந்துட்டுது. டிராக்டரில் வந்துருக்குறாங்க பாருங்க. இந்த பக்கம் பாருங்க, இன்னொரு காவடி வருது. இதோட 7வது காவடி. இதுதான் அந்த பிள்ளையார் கோவில் பாருங்க. வேறு அளவு இதுக்கு பால் குடம் எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். ஐயர் நேரஞ்சல வராமன்னு சொல்லியிருக்கேன். அதனால் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவங்க சார். இப்போ இவையெல்லாம் 3 பேரும் தூக்க போயின பாருங்க. இந்த கோயிலை வந்து சுற்றி கொண்டு வந்துட்டு தான் இங்கே இருந்து அப்படியே அங்கே போயிடும் திருப்பி. கோயில் அடிக்க போகணும் பாருங்க. இப்படி அங்கே போய் காட்டுறோம் தம்பி. இதான் வந்து அந்த தூக்கு காவடி என்பவர்.
காவடியையும் பார்த்தாச்சு. இவையெல்லாம் காவடி எடுத்து அண்ணன் மாதிரி நிற்கணும் பாருங்க. என்னென்னா அன்னதானம் கொடுக்குற இடத்துக்கு புறம்படியே வந்து காட்டினா தானே ஐஸ்கிரீம் குடிக்கணும் பாருங்க. இதால பொடியல் இந்த ஐஸ்கிரீம் காவடி எடுத்தாக்கள். இதான் வந்து என்னென்னா இன்றைக்கு வந்து இந்த புளியம்பொக்கனை நாகதம்பரான் கோயில் இந்த திருவிழா உண்மையில நல்லா இருந்தாங்கன்னு சொல்லலாம். கடைசி நாள் ஏப்ரல் சித்திரை மாதம் 1ஆம் தேதி வார மாதம் 1ஆம் தேதி தான் திருவிழா வந்து நல்ல சிறப்பாக நடக்கும். நிறைய பேர் வந்து பொங்கலுக்கு வருகிறோம், காவடியெல்லாம் நிறைய வருமா. இப்போ அன்னதான மடத்துக்கு போயிட்டு வர ஆக்கலப்பாங்க எவ்வளோ சேனம் வந்து. வெளியே எடுத்த அதே இடம் இதான் அன்னதான மடம். எல்லாம் லைனில் நின்று தான் போயினோம். இப்போ அன்னதான மடத்தடிக்கு வந்தாச்சு. தாமரையில எல்லாம் சாப்பாடு எல்லாம் இருக்கு. நான் வந்து என்ன சாப்பாடு போகிற இடம் பரிமாறுற இடம் பாருங்க. சோறு இங்கே வந்து ஆக்கள் கூட எல்லாம் அம்மா இருந்துட்டேன் பாருங்க. ஒவ்வொருத்தராக போய் கொண்டிருக்கிறேன். போவோம் பாங்கடா எல்லாம் பார்த்தா சரி வரா. அங்கே அங்கே பாருங்க எல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்துட்டீங்க. சாப்பிட தம்பி இலை வைக்கிறேன் பாருங்க. தாமரை இலை சோறு வேணும். சோறு காணுங்க. சாம்பார் சரி சாப்பிட தொடங்குவோம். பூசணிக்காய் குழம்பு சாப்பிட்ட சாப்பாடு உண்மையில நல்லா இருந்தது. வீட்டு சாப்பாடு மாதிரி சும்மா கோயில் சாப்பாடு அதையும் விட நல்லா இருந்தது. மற்றது இந்த அண்ணன் கை வண்ணந்தான் நீங்கள் சோறு வேற சோறு சமைக்கிறார் சமையல்காரர். நீங்கள் கட்டாயம் இந்த கோயிலுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் வந்து பேருக்கும் கட்டாயம் நல்ல ஒரு கோவில், நல்ல ஒரு பெருமை வாய்ந்த கோவில். இல்லை சாப்பிட்டீங்களா நீங்கள்? என்ன சாப்பிடல நாங்கள் நேற்று இரவு சாப்பிடல. ஏன் அப்படி வேந்து இப்போ சாப்பிடல. என்ன நேரம் இல்லை, பசிக்காது. சமைக்கிற நீங்களே பசிக்காது. என்ன இந்த இதில் எந்த பசிக்கிறேன். அது சரி சமைக்கிற வேறே சாப்பிடலையா பாருங்க. குத்தரிசி சோறு வீட்டுக்கு சாப்பாடு பண்ணி கொண்டு வர்றாரு பாருங்க. ஒரு பேக்கெட் வந்து 100 ரூபா. சரியோ ஐயா அவங்க கச்சான் வாங்கி கொண்டு போறார். அம்மா எந்த இடத்துல இருந்து வந்த நீங்க? எங்க? வட்டக்கச்சியில் கச்சான் 100 ரூபா அம்மாட்ட வந்து வாங்க. நீங்க தோட்டம் வச்சுக்கிறீங்களோ? ஒவ்வொரு முறையும் பாரு நீங்க இங்கே கூட தோட்ட மண்டலத்துலன்னா அந்த அந்த நல்லா இருக்குது கச்சான். சரி அம்மா வா. ஒவ்வே தோட்டம் வச்சு தோட்டத்துலேருந்தே விளைஞ்ச கச்சானை தான் பறத்து கொண்டு வந்து விற்கிறான். அந்த பக்கம் கச்சான் பண்ணிச்சு, இந்த பக்கம் வந்து பூந்தி தேன்குழல் இனிப்பு பலகார வகைகள் வாங்க வந்திருக்கேன். இது பூந்தி இந்த குங்குமம் களிப்பு அழகு
நாதம் கைத்தறிகளை எல்லாம் எடுத்து